சுவையான மட்டன் நெஞ்செலும்பு சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அரை குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 2 பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு 150 கிராம் மட்டன் நெஞ்செலும்பு வாங்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து 1 ஸ்பூன் சூப்பு பொடி ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வீட்டிலே தயார் பண்ணது. இதில் வந்து மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா எல்லாம் போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதில் வந்து நான் வந்து 1 செம்பளவுக்கு அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2ஆம் தண்ணி. அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இப்போ 4 விசில் விட்டு இறக்கணும்னா சூப்பரான சுவையான மட்டன் நெஞ்செலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு 1½ டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கடைசியாக ஆட் பண்ணால் போதும். இப்போ வந்து சுவையான சூப் மட்டன் நெஞ்செலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல என் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.